இன்னைக்கு எங்கேருந்து பேசுகிறோம்னாக்கா வேலூர் கோட்லேருந்து பேசுகிறோம், சித்துவாச்சாரிலேருந்து. இங்கே வந்து என்ன பார்க்க வந்தோம்னாக்கா, இந்த வருடாந்திர ஒரு இது இருக்கு இல்லையா, 2025க்கான செக் பவுன்ஸ் கேசஸ் நம்ம பார்க்குற கேசஸ் மட்டும் இல்லாமல் வங்கிகள் ஃபைல் பண்ணுற கேசஸ் இதெல்லாம் பார்க்குறது தான் வந்திருக்கோம். முக்கியமாக சர்பாக்சி ஆக்ட், இந்த வீடு அந்த லோன் இருக்கு இல்லையா, அதில் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லி வந்து பேங்க் கடைசியாக ஒரு இதியாக வந்து சர்பாசி 14ல் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நோட்டீஸோட சில இயரிங்ஸ்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செக் பவுன்ஸ் கேஸை பற்றி இங்கே விசாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க 45 லட்சம் கேஸ் இருக்குது. அதில் இந்த வேலூர் மாவட்டத்தில் இங்கே சத்துவாச்சல கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 5224 கேஸ் தான் பெண்டிங்கில் இருக்குது. இதில் காமெடி என்னன்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செக் பவுன்ஸ் கேஸ் போட்டால் எந்த ஒரு பேங்க்கும் இங்கே போடவே இல்லை. அவ்வளோ பேங்க் இங்கே 600க்கும் மேலே இருக்கிற NDFC பேங்க் கடன் கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிற மக்களுக்கு பிஸ்னஸ் லோனு, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் கொடுத்துருக்கு. இவங்க எல்லாருமே இங்கே கடன் கொடுத்துட்டு, ஆனால் கேஸ் யார் ஒருத்தர் கூட இங்கே பேங்க் போடல. பேங்க் போடுறது எல்லாமே சர்பாஸ் ஆக்டில் வர கேஸ் மட்டும் தான் போடுறாங்களே ஒழிய வேறு கேஸ் போடுறது கிடையாது. செக் பவுன்ஸ் பண்ணி கேஸ் போடுறது கிடையாது. ஆனால் இவங்க தான் செக்குன்னு ஒன்று கேஸ் வந்தாலே தூக்கிட்டு கல்கட்டா ஓடி போயிடுறாங்களே. கல்கத்தா தான் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களே தவிர இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் கேஸே ஃபைல் பண்ணலை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே சர்பாசி இதில் வந்து தான் செக்ஷன் 14ல் வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, ஃபைனலாக சர்பாஸ் ஆக்டில் ஃபைல் பண்ணுற கேஸ்கள் தான் இங்கே ரொம்ப அதிகம். ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் அப்போ இங்கே தான் பெட்டிஷன் போட்டாகணும் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில். இல்லைனா பக்கத்தில் இருக்க அந்த மாவட்டத்துக்குள்ளே ஜேஎம்ல போட்டாகணும். செக் பவுன்ஸ் கேஸை பற்றி பார்க்க வந்தீங்கன்னாக்கா, இங்கே பெரும்பாலும் வங்கிகள் ஃபைல் பண்ணுறது இல்லை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கல்கத்தாவில் தான் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே ஃபைல் பண்ணால் ஈஸி இல்லையா. இப்போ ஒரு பணத்தை வந்து செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சமரச மையம் இருக்குது, இந்த சட்ட உதவி மையம். இங்கே வந்து செக்கில் இவ்வளோ பணம் கொடுக்கணுங்க, நான் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இவ்வளோ வட்டி கம்மி பண்ணிங்கன்னு சொன்னாக்க இங்கேயே முடிச்சு கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு கல்கத்தாவில் போய் கேஸை ஃபைல் பண்ணி இங்கேருந்து ட்ரெயின் ஏறி அங்கே வந்து அங்கே ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி அங்கே கோர்ட்டுக்கு போய் அங்கே அப்பீர் ஆகி நடக்கிற விஷயமே இல்லை. அதனால பேங்க் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கடனை கொடுக்குறாங்க, ஆனால் கல்கத்தா போயிடுறாங்க வசூல் பண்ணுறது. அது எந்த விதத்தில் நான் என்னன்னு தெரியல. இதை பற்றி ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். நன்றி.